இன்னும் 2 நாளில் ஜென்மாஷ்டமி வரப்போகுது. நான் உப்பு சீடை பண்ணியாச்சு. நான் எப்படி பண்ணேன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 கப் அரிசி மாவு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எந்த அளவுக்குனாக்க இந்த மாதிரி கோலம் போடுற பதத்துக்கு இந்த 2 கப்பு மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவையும் நம்ம வறுத்து இது 2மா சேர்த்து நம்ம சலிச்சு வச்சுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு வறுத்து தனியாக வச்சுக்கணும். ஆல்சோ கிரேட்டட் கோகனட் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் எடுத்து நம்ம வறுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாவோட இந்த எள்ளு, இந்த பெருங்காயம், அப்புறம் இந்த கிரேட்டட் கோகனட் வறுத்தது, அப்புறம் அந்த உப்பு, அப்புறம் வெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதெல்லாம் க்ரம்பிள் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை ஒரு மாவு பதத்துக்கு நம்ம சாஃப்டாக்கி வச்சுக்கணும். ஒரு சாஃப்ட் டவ் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கணும். முதல்ல பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வேண்டாம், இதை கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இது பண்ணி எண்ணெயை காய வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இது பொரிக்கும் போது தான் தெரியும் நம்ம வீட்டில் கோகுலாஷ்டமியா தீபாவளியான்னு. எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமி தான். நல்லாவே பொரித்து எடுத்துட்டேன் நான். சின்ன சின்ன பேட்சஸாக இப்படி பொரித்து எல்லா சீடையும் பொரித்து நம்ம எடுத்து வச்சுட்டாக்க உப்பு சீடை பர்ஃபெக்ட்லி ரெடி.